ஹாய் ஹலோ கைஸ், நம்மளோட 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரீச் பண்ணியிருக்கோம்னு கூட சொல்லலாம். சரி, அந்த விதத்தில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக பிஜி ஷாப்பில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், நான் பெனிஃபிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஜி ஷாப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது முதல் கொண்டு மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்ருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக் டார்கெட்டாக வைக்கலாம், வழக்கம் போல தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது குரோம் ஓப்பன் பண்ணிங்க. நான் என் ஃபோனில் எப்படியே வரும், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிட்டோமா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஷாப் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். இருங்க, நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன், அதனால தான் வர மாட்டேங்குது. பிஜி ஷாப். ஓகே, பிஜி ஷாப்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த இடத்துலையும் பிஜி ஷாப்னு ஒரு வெப்சைட் காமிப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோடு, இந்த பட்டனை டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுங்க. ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோம்லேருந்து மற்ற ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம பிஜி ஷாப், ஹோம் பிஜி ஷாப்பில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெவல், அதாவது நீங்கள் பிஜி ஷாப் ஓப்பன் பண்ணி இப்போ தான் நியூ பிளேயராக இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலாக இருந்தாலும் சரி, எந்த லெவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஜி ஷாப்பில் வந்தீங்கன்னாவே உங்களை நியூயார்க் ஷாப் லொக்கேஷன், இந்த லொக்கேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஈஸியாகவே இருக்கும். அந்த இடத்துலேருந்து லெவலப் ஆகிறது ஈஸியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே 20th லெவல் ரீச் பண்ணிடலான்னா பார்த்துங்களா, அந்த லெவலுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஷாப்போட செட்டிங்ஸ், இந்த ஸ்டார்ன்ற மாதிரி இருக்கும், அதோட தான் கைஸ் மொத்த செட்டிங்ஸாக அடக்கிருக்கும். உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போதைக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வச்சா பேன் ஆகிறத தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இப்போது ஐகான் ஒன்லியா இல்லை அதுக்கான பேரும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்மளுக்கு எப்படி வேணால் பேரும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நான் சைனீஸ். பிளாக் நான் சைனீஸ்னால் ஒன்றும் கிடையாது கைஸ், சாதா பொக்கேமான்ஸ், அதாவது சைனீஸை தவிர மீதி எந்த சாதா பொக்கேமான்ஸோ அது ஓப்பன் பண்ண விடாது அந்த நான் சைனி அப்படின்றது. அது ஒண்டி தான் அதோட பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அப்புறம் மேப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ரூட்ஸ் போட்டு நம்ம நடக்கிறதுக்கு மேப் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் ஆட்டோ ஒர்க்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸ் தேவையில்ல, வேணும்னா வச்சுக்கோங்க. ஃபீட்ஸ் வேணுன்னா கூட ஃபீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூல்டவுன் டைமர் நிறைய வரும், உங்களோட ஐடி பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டுக்கு டெலிபோர்ட் கண்டிப்பாக தேவை, ஜாய்ஸ்டிக்கும் கண்டிப்பாக தேவை. ஹைடு பிஜி ஷாப், நீங்கள் யாருன்னா யூடியூபராக இருக்கீங்கன்னா இந்த பிஜி ஷாப்பை ஹைட் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ரேடார், பக்கத்தில் என்னென்ன பொக்கேமான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க கஸ்டம் ஷார்ட்கட்ஸில் நான் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுறதுனோட சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங் லொக்கேஷன் எப்போவுமே ஆன்லேயே வச்சுங்க, அதை மட்டும் ஆஃப் பண்ணுறதீங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு உங்களால் ஸ்பூஃப் ஆக முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஸ்பீடை பொறுத்து. ஓகே, அந்த ஸ்பீடை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஓகே, அப்புறமேட்டுக்கு ஜாய்ஸ்டிக் ஆனில் வச்சுங்க. ஜாய்ஸ்டிக் ஆனில் வச்சிங்கன்னா அது வெளியும் ஆனில் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே ஆன் பண்ணிங்கனாலும் ஜாய்ஸ்டிக் அங்கே ஷோ ஆகுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஹைடு பிஜி ஷாப், ஹைடு ட்ரெயினர் நேம், இது வந்து பார்த்தீங்கன்னா போகேமான் கோ காரங்களுக்கே தெரியாமல் இந்த ட்ரெயினர் நேம் வச்சுருக்கிறது தான் இந்த ஹைடு ட்ரெயினர் நேம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ச்சர் ஐவினா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட போகேமான் ஸ்டோரேஜில் மட்டும் அந்த ஐவிஸை பார்த்துக்க முடியும். உங்களால் வெளியே இருக்கிற என்கவுண்டரபுள் போகேமான்ஸ்க்கு ஐவிஸை செக் பண்ண முடியாது. வேணால் பாருங்கள், இதுக்கு ஐவிஸை செக் பண்ண முடியாது. அதுவே என்கவுண்டர் ஐவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருங்க ஒரு நிமிஷம், இங்கே இருக்கோம். ஓகே, என்கவுண்டர் ஐவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்டோரேஜில் இருக்கிற போகேமான்ஸ்க்கு ஐவிஸை செக் பண்ண முடியாது. நீங்கள் வெளியே இருக்கிற போகேமான்ஸ்க்கு ஐவிஸை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதாங்க என்கவுண்டர் ஐவி அண்டு என்வென்ச்சர் ஐவி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆனில் வச்சுங்க, யூஸ்ஃபுல் தான் ரெண்டுமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு த்ரோஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் த்ரோ பண்ணும்போது, இருங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடய பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நைஸ் த்ரோ வைக்கலாம். ஓகே, எந்த த்ரோ பண்ணாலும் உங்களுக்கு நைஸ் த்ரோ தான் வரும். ஓகே, நைஸ் த்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு கிரேட் த்ரோ, ஆனால் நைஸ் த்ரோன்னு காமிக்கிறாங்க. ஓகே, நைஸ் த்ரோக்கு அந்த போகேமான் காஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை எக்ஸ்பி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, போகேமான் காஃப்ட்டுக்கு 100 எக்ஸ்பி, நைஸ் த்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 எக்ஸ்பி தான் கிடைக்குது. கர்வ் பால் யூஸ் பண்ணிங்கன்னா, கர்வ் பால் நம்ம ஒரு தடவை ஸ்பின் பண்ணிட்டு போகிறது கர்வ் பால்னுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட் த்ரோலேயே பிடிச்சிங்கன்னா 50 எக்ஸ்பி கிடைக்கிது. ஓகேங்களா, இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருங்க, நைஸ் த்ரோவில் 20 எக்ஸ்பி கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரோவை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்ல விரும்பலை. இருங்க, கிரேட் த்ரோ அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. ஓகே, இருங்க,
இதை வரேன் இது எங்கே போட்டாலும் கிரேட் தான் வையும் இதுக்கு மேலே. ஓகே கிரேட் த்ரோவில் எத்தனை எக்ஸ்பி கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே எஸ் கிரேட் த்ரோவில் எத்தனை எக்ஸ்பி கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே கிரேட் த்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்பி கிடைக்குது. அதில் 20 எக்ஸ்பி நைஸ் த்ரோவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரோவில் 100 எக்ஸ்பி கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலன்ட் த்ரோன்னு வைக்கும் போது உங்களுக்கு 1000 எக்ஸ்பி கிடைக்கும். எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறேன். ஓகே இருங்க இதை பாருங்க. ஓகே சாரி எஸ் ஓகே பாருங்கள். இப்போ 1 ஷேக் 2 ஷேக் 3 ஷேக். ஓகே இப்போ எக்ஸலன்ட் த்ரோன்னு வரும்போது 1000 எக்ஸ்பி கிடைக்கும் ஈஸியாகவே. அதை பாருங்கள் எக்ஸலன்ட் த்ரோக்கு 1000 எக்ஸ்பி. அப்போ லெவலப் ஆகிறதுக்கு என்ன த்ரோடாக வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸலன்ட் த்ரோ தாங்க வைக்கணும். எக்ஸலன்ட் த்ரோ கண்டிப்பாக வச்சுங்க. அப்புறம் கர்வ் பாலும் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு கர்வ் பால் போட தெரியல, என்ன மாதிரி பிளேயராக இருந்தால் ரொம்ப நாளாக தூக்கி போட்டு பழக்கமாயிடும். அதுவே கர்வ் பால் இப்படி தான் போடுவீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கர்வ் பாலுக்கான எக்ஸ்பியும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை பாருங்கள் கர்வ் பாலுக்கான எக்ஸ்பி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா. ஓகே காட்சா மட்கி பாஸ்காஃப்ட். ஓகே கர்வ் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 20 எக்ஸ்பி கொடுக்குறாங்க. நைஸ் த்ரோக்கு மாதிரியே தான் இதுக்கும் 20 எக்ஸ்பி கொடுக்குறாங்க. அப்புறம் பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ்லாம் மிஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. ஏன்டா ஏஆர் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ இந்த போய்மனை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஏஆர் ப்ளஸில் இந்த போய்மனை பிடிச்சி காட்டுறேன். ஓகே எப்படி போட்டாலும் எக்ஸலன்ட் த்ரோ தாங்க வரும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு ஏஆர் ப்ளஸ் எதுக்குடா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இதை பாருங்க எக்ஸ்பர்ட் ஹேண்டிலர் 300 எக்ஸ்பி கொடுத்துருக்காங்களா. இந்த 300 எக்ஸ்பி ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஏஆர் ப்ளஸ் போட்டிங்கன்னாவே. இந்த 3 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸலன்ட் த்ரோ, கர்வ் பால், அப்புறம் ஏஆர் ப்ளஸ் இது 3த்தையும் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு போய்மனை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக லெவலப் ஆக முடியும். சப்பையாகவே லெவலப் போகலாம். ஓகே அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது. ஓகே ஆட்டோ ஃபீட் பெரிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஸ்டெப்ஸ் ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு போக்கி பால்ஸும் பெரிஸும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரிஸும் நான்பெரிஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. பினாபெரிஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பினாபெரிஸ் மூலயமா உங்களுக்கு அதாவது கேண்டிஸை டபுள் ஆக்கிக்க முடியும். ஒரு போய்மன் கிட்ட 3 கேண்டி கிடைக்குதுன்னா 6 கேண்டியாக டபுள் ஆக்கிக்க முடியும். அந்த இதில் தான் பினாபெரிஸ் நிறைய யூஸ் ஆகும். ஓகே ராஸ்பெரிஸும் நான்பெரிஸும் என்னடா யூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த போய்மன்ஸ்க்கு ஹார்ட்டை கொடுத்து, அதாவது ராஸ்பெரி வந்து பார்த்திங்கன்னா அந்த போய்மனுக்கு ஹார்ட்டை கொடுத்து நம்மளை பிடிக்க வச்சு அந்த போய்மனை பிடிக்க வைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான்பெரி வந்து அந்த போய்மனை குழப்பிடும். அதனால் நம்ம அதை பிடிச்சிப்போம். நம்மளுக்கு தேவை பினாபெரிஸ் மட்டும்தான். அதனால் பினாபெரிஸை எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மீதி இருக்கிற 2 பெரிஸையும் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதுக்காக அதை எடுத்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் டு வாக், டபுள் டேப் டு டெலிபோர்ட். இதை மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆன் பண்ணுறாதீங்க. கிட்டத்தட்ட தயவு செஞ்சு சொல்கிறோம் ஆன் பண்ணுறாதீங்க. ஓகே அப்புறமேட்டுக்கு நியர்பை ரேடார் வெளியவே கொடுத்துட்டோம் நம்ம, அதனால் தேவையில்ல. குயிக் ஸ்னைப்பர் கண்டிப்பாக தேவையில்லை. குயிக் ஸ்னைப்பரை நீங்கள் ஆனே பண்ணாதீங்க. ஓகேங்களா. கூல்டவுன் டைமர் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. கூல்டவுன் டைமர் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்குபேட்டர் இதை மட்டும் ஆன் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் 6 ஊருப்பட்டதை போட்டு விட்ருவோம் ஸ்டோரேஜில். அதுக்கு மட்டும் நடந்து போய் நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ் வரையும் நீங்களே பார்த்துங்க. ஓகேங்களா. கிஃப்ட் அசிஸ்டண்ட் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள். ஓகே கிஃப்ட் அசிஸ்டண்ட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். கிஃப்ட் அசிஸ்டண்ட்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே என்கிட்ட 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால தான் கிஃப்ட் அசிஸ்டண்ட் எனக்கு யூஸ் ஆகுது. இதை பாருங்கள் கிஃப்ட் இப்படி இருக்கா. ஓகே இதுதான் கைஸ் கிஃப்ட்டு. இப்படி தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகே இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இது ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9 செகண்ட் அனிமேஷன் ஆகும். 9 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் கூட சொல்லிடலாம். இதை பாருங்கள் இவ்வளோ பெரிய அனிமேஷனை பார்க்குறதுக்குள்ளே இப்போ இருங்க இதை சென்ட் பண்ணோன்னா இன்னும் தொல்லை. இதை பாருங்கள் இது நான் ஒரு கிஃப்ட்டை சூஸ் பண்ணி இப்போது சென்டுன்னு கொடுத்து ஆட் ஸ்டிக்கர் வைக்கணுன்னா ஸ்டிக்கர் நம்ம ஆட் பண்ணணும். அது கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறதுல இப்போ நம்ம போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ இந்த கிஃப்ட் அசிஸ்டண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள் கிஃப்ட்டை வாங்கியாச்சு, கிஃப்ட்டை சென்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். ஒரே ஒரு கிளிக்லேயே மொத்தமே முடிஞ்சிடணும்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா ஆப்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்களா. அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அல்ட்ரா ரேராக ஒரு 500 ரூபா கொடுத்து அக்கௌண்ட்டை வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 500 ரூபா கொடுத்து கீ வாங்கினீங்கன்னா தான் இந்த பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஷோ ஆகுது. அனிமேஷன் ஷோத்துக்கு இன்னொரு டிப்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஓகே அந்த அனிமேஷன் ஷோ அந்த குயிக் கேட்சை யூஸ் பண்ணாமல் அதாவது 500 ரூபா கொடுத்து வாங்காமல் அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிற மாதிரிங்க. இப்போ இந்த ரேடிகேட் அப்பியர் ஆயிருக்கா. ஓகே நல்லா பார்த்துங்க. பெரி மேலே கையை வச்சுங்க, ஒரு கட்டை வரல பெரி மேலே வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பண்ணுங்க. போக்கே பாலை ஸ்பின் பண்ணிட்டு த்ரோ
அதாவது நல்லா கோஆர்டினேஷனோட இப்படி த்ரோ பண்ணிட்டு இப்போ ரன்னு கொடுத்துருங்க. ரன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்மான் உங்கள் இன்வென்ச்சர் உள்ள வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிமேஷன் ஷோ வரதை தவிர்க்கலாம். அந்த போகிமான் பிடிக்கிற ஆனிமேஷன் ஷோ வரதை தவிர்க்கலாம், ஈஸியாகவே தவிர்க்கலாம். அதனால தான் guys இந்த டிப்ஸை நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள். கம்யூனிட்டி டே இல்லை இது ஸ்பாட்லைட் ஹவர்ஸ் அன்றைக்கெலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்கிப் கட்சீன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரேடாக போகிற கட்சீன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் குயிக் லோட் மேப்பு ஈஸியாக லோட் ஆகும் மேப் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஸ்பான் பூஸ்டர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்பான்ஸை விட ஊருப்பட்ட ஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஸ்கார்ட் ஐட்டம்ஸ், அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணாம் அப்படின்றது அதுவே முடிவு எடுத்து அதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் கேட்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்மான்ஸ் பிடிக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபராக இல்லை வேணுமா இல்லை வேணாமான்னு கேட்கும். நீங்கள் வேணான்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த போய்மான். அப்புறம் விர்ச்சுவல் க்ரோ ப்ளஸ் இதை பற்றி தெரில கைஸ். ஓகே இதெல்லாம் தான் இருக்கிறது. அப்புறம் ரைட் அண்ட் பேட்டில் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போய்மான்ஸை ரைடுக்கும் பேட்டிலுக்கும் சஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ்ட் அசிஸ்டன்ட் ஆட்டோ ஸ்னாப்ஷாட் அதுவே ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது கஷ்டமாக அது பாட்டுக்கு பட்டுன்னு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். படி அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது கைஸ். படி அசிஸ்டண்ட்டாக என்னதுன்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அதுலேயே ஹார்ட்ஸை ஈஸியாகவே பட்டுன்னு மேக்ஸ் பண்ணி விட்ரும். அது மட்டுக்கு வேறு என்ன சொல்கிறது, இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் கோ கிரன்ஸ் இருக்காங்களா, கிரன்ஸாக இருக்கட்டும் லீடர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பேட்டில்ஸை ஸ்கிப் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் ஷேடோ போய்மான்ஸை மட்டும் பிடிச்சிக்க முடியும். அவங்களோட பேட்டில்ஸில் நீங்கள் ஜெயிச்ச மாதிரி பட்டுன்னு லோட் பண்ணிக்க முடியும். அந்த 500 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகேங்களா. அப்புறம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவாக மேப் எப்போ யூஸ் பண்ணுறது, அல்ட்ரா லெவல் ப்ரோ மேக்ஸை எப்போ மேப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வாரத்துக்கு 50 கிலோமீட்டர் நடக்கணும். 50 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா தான் இந்த போய்மான் கோல் வந்து உங்களுக்கு ரேர் கேண்டீஸ் ஈஸியாகவே கெயின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 கேண்டீஸ் வரைக்கும் கெயின் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஓகே இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பட்டுன்னு வாக்குன்னு ஊற்றுருவீங்க இல்லை டெலிபோர்ட்னு ஊற்றுருவீங்க. டெலிபோர்ட் மட்டும் தயவு செஞ்சு எந்த இடத்துக்கும் கொடுக்காதீங்க, வாக்கு மட்டும் கொடுங்க. எதுனா ஒரு முக்கியமான போய்மான் உங்களுக்கு அப்பீர் ஆயிடுச்சுன்னா மட்டும் டெலிபோர்ட் கொடுங்க. ஓகேங்களா? வாக்குன்னு ஊற்றிங்கன்னா இப்போ இங்கேருந்து டேரெக்டாக தான் நடந்து போவான். அதுவே இந்த 3 கிலோமீட்டரை எப்படி ஆகிறேன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஆடுன்ட்டு ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. இந்த 3 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட நான் 6 கிலோமீட்டராக சஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 6 கிலோமீட்டரை சுற்றிட்டு வந்தால் தான் இந்த 3 கிலோமீட்டருக்கு வர முடியும். சரி இதில் எப்படா போகிறது அப்படின்றது கேட்பீங்க நிறைய பேர். ஐடி பேன் ஆகாமல் எப்படி போகிறது அப்படின்றது கேட்பீங்க. இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காரை யூஸ் பண்ணுவீங்க. 60% ஸ்பீடில் 60% கிலோமீட்டரில் காரை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதுதாங்க பண்ணுறதுலே பெரிய தப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கை தான் யூஸ் பண்ணணும். 9.3 km/h தான் யூஸ் பண்ணணும். என்னடா இது இவ்வளோ பொறுமையாக போகுது அப்படின்றது கேட்டிங்கன்னா ஐடி பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா வேஸ்ட்டு கேஸ். உண்மையிலே ஐடி பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக தான் போய் ஆகணும். இல்லைனா உங்களோட ஐடியை நீங்கள் ஈஸியாக மறந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஐடி கிடைக்காமல் வேறு ஒரு ஐடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து விளையாட வேண்டியதாக இருக்கும். அதனால் என்னோடய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஐடி கிடைக்காமல் போகிறதுக்கு ஐடியை வச்சுட்டு எவ்வளோ மேலே இந்த 9.3 km இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஐடி கண்டிப்பாக பேன் ஆகாது. நானும் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் தான் என்னோடய ஐடி பேன் ஆகாமல் இருக்குது. அதிகமான இடத்துக்கு டெலிபோர்ட்டும் ஆகாதீங்க. ரொம்ப அதிகமான இடத்துக்கு நீங்கள் நியூயார்க்கில் இருக்கீங்கன்னா நியூயார்க்லேயே இருங்க. இல்லைனா யூரோப் இருப்போம்னா யூரோப்புக்கு போயிடுங்க. அதோட நியூயார்க்கு திரும்பி கூட பார்க்காதீங்க, சிட்னிக்கெல்லாம் திரும்பி கூட பார்க்காதீங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ யாரெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கார்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தான் கேஸ் இருக்குது நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. சரி அதுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை.